ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Node.js வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் Node.jsனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேக் எண்ட் லாங்குவேஜஸாக வந்து Node.jsஐ தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் Node.js டவுன்லோடுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே Node.jsங்கிறக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Node.js வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து டபுள் கிளிக் கொடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நெசசரி டூல்ஸ்லாம் தேவைப்படும் Node.jsக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து இன்ஸ்டாலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூன்னு கேட்கும். ஸோ ஏதாவது ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டூல்ஸ் வந்து Node.js வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அடிஷ்னல் காம்போனன்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா சிஎம்டி வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நோடுங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ அதோட வெர்ஷன் வந்துருச்சுன்னா Node.js வந்து உங்கள் விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 20.3.1. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து Node.js வந்து இன்ஸ்டால் பண்ண தெரியலனா ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.